Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இத ஒரு 11 மாசத்துக்கு மேல இருந்து எல்லா குழந்தைக்குமே நீங்க கொடுக்கலாம். நம்ம யூசுவலா முட்டை வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி கொடுப்போம் இல்லையா, அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் குழந்தை வெள்ளை கருவும் சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு சின்ன கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைனா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மஞ்சள் கருவை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் வந்து நான் தூவிக்கிறேன். ஏன்னா பெப்பர் தூள் தூவும்போது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பெப்பர் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் தோசை மாதிரி இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி உடச்சி விட்டுக்கோங்க குட்டி குட்டியாக. இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து இதில் ஆட் பண்ண போகிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா சீஸ். நான் வந்து சீஸ் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் சீஸ் வந்து மெல்ட் ஆகும். ஸோ ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால என்னால் சரியாக மிக்ஸ் பண்ண முடியல. நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய சூப்பரான சீஸி ஸ்க்ரம்பிள்டு எக் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் குழந்தைக்கு 11 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைக்குமே 4 வயசுக்குள்ளே 5 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா குழந்தைக்கும் நீங்கள் தரலாம் ஸ்நாக்காக. ஆனால் ஈவினிங் டைமில் மட்டும் வேண்டாம். ஏன்னா மழை டைம்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் செரிக்காமல் போயிடும். அதனால் ஒரு பிரஞ்ச் டைமாக, அதாவது 11 மணிலேருந்து ஒரு 12:30 மணிக்குள்ளே கொடுங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சீஸோட ஸ்மெல்லு, அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் சீஸ் எல்லாம் கொடுத்திங்கன்னா நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். அதுவும் முட்டை சீஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது தென் பாய்.